இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான வேலை சாப்பாடு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தண்டுக்கீரை பொரியல். இன்றைக்கி தண்டுக்கீரை வாங்கியிருந்தேன். இன்றைக்கி தண்டுக்கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கீரையை வந்து பொடிசாக தண்டோடையே கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் 2 3 பல் பூண்டு, எல்லாமே சின்ன ஜீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அதிலே தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதிலே தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள். அதிலே வந்து கொஞ்சம் தேங்காய் பூ திருவி போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் பீக்கங்காய் பொரியல் இது கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். பீக்கங்காய் கொஞ்சமாக இருந்துச்சு அன்றைக்கி சட்னி அரைச்சது போக. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, பீக்கங்காய், வெங்காயம் கொஞ்சமாக, பீக்கங்காய் கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு தக்காளி போட்டு நல்லா பீக்கங்காய் நல்லா சுருள வதங்கிடணும். அதுக்கப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி குழம்புக்கும் ஆயிக்கிறோம், கிரேவியாக ஆயிரும். இந்த பக்கம் தேங்காய் திருவி போட்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு. எங்கள் பாப்பா கீரை பொரியல் சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பொரியல் பண்ணி கொடுத்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் ஏற்கனவே நம்ம ரெசிப்பியில் போட்டிருக்கோம், நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பொரியல், பீக்கங்காய் கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தோசைக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இல்லாதனால மோர் கரைச்சி அதில் வந்து ஜீரகம், பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. அவள் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக பீக்கங்காய் கிரேவி டேஸ்ட் பார்க்குறதுக்காக நான் சாப்பிட்டுக்கிறமான்ட்டேன் சொல்லிட்டா. அவள் கீரை பொரியல் சாப்பிட மாட்டா. சாப்பிட்டு பழகணும், 20 வயசு ஆகுது, ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களாம். அது இப்போ தெரியாது அவங்களுக்கு, இதை பற்றி அனுபவம் தெரியாது. நம்மளாம் அந்த காலத்தில் சாப்பிடாமல் இருந்தோம். இப்போ எங்கெல்லாம் கீரை விற்கிதோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் நமக்கு வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். கொஞ்ச நாள் ஆனால் அவங்களாம் புரிஞ்சு அவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ சாமிக்கு நம்ம சாப்பாடு வச்சுக்கிறலாம். இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் வெள்ளை சாப்பாடு கொஞ்சமாக மோர் ஊற்றிட்டு அதில் வந்து பீக்கங்காய் கிரேவி மட்டும் சாமிக்கு வச்சுருக்கேன். கீரை வைக்கக்கூடாது. கீரையும் வைக்காமல் நம்ம வந்து வேறு எதுவுமே எல்லாம் மற்ற எல்லா காய்கறியும் வைக்கலாம் சாமிக்கு. கீரையும் நம்ம நான்வெஜ் தவிர மற்றது எல்லாமே வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க மத்தியானம் லஞ்ச் மெனு ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சாய்பாபாவுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சாச்சு. இதாங்க நம்மளுடைய மதிய வேலை சாப்பாடு. நன்றி, வணக்கம். அதிலே எங்கள் பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்பாடு, மோர் ஊற்றிருக்கா, பீக்கங்காய் கிரேவி கொஞ்சமாக. இது வந்து எனக்கு